வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அண்டர் கார்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 6 months முன்னாடி ஒரு அண்டர் கார்மெண்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கேர்ள்ஸ் ப்ரீஃபை பற்றி போட்டிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் அண்டர் கார்மெண்ட்ஸ் பர்டிகுலராக இப்போ கேட்டதுனால இன்னொரு இதாக உமன்ஸில் பேண்டீஸ் பற்றி இன்னைக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அதோட டீட்டெயில்ஸ் நான் இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். waist 12 inches, hip 15 inches, front thighs 7 inches, back raise 8 inches, side seam 6.5 inches, gusset length 4.5 inches, gusset width front gusset width 3 inch, back gusset width 4 inch. இந்த பேண்டீஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பார்ட்ஸு. பேக், ஃப்ரண்ட், அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய கெசட், அந்த போர்ஷன் பேர் கெசட் ஏரியா. ஃப்ரண்ட்டு சிங்கிள் லேயராக இருக்கும், பேக்கு சிங்கிள் லேயராக இருக்கும். அந்த கெசட் மட்டும் டபுள் லேயராக வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பேக் தட்டு ஃபார்ம் பண்ணிங்க. 2 மெத்தட் இருக்குது. ஆல்ரெடி இந்த ப்ரீஃபை பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெத்தடு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ அது இல்லாமல் வேற ஒரு மெத்தடு, இந்த மெத்தடு போடுறதும் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுவோம். பேக் தட்டுக்கு ரெக்டாங்கிள். பேக் ரைஸ் 8 இன்ச்சு, அதே மாதிரி ஹிப்பு 15 இன்ச்சு. ஸோ 8 என்டர், ஹிப்பு 15, 15ல் பாதி 7.5 இன்ச்சு, என்டர். ஓகே, இந்த கோஆர்டினேட் வெல்டெட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி F4 அமுக்குனீங்கன்னா ஜூம் ஃபிட் ஆகும். F4 ஷார்ட்கட். ரைட். இப்போ ஷேப் எடுத்து பாயிண்ட் மார்க் பண்ணுவோம். இங்கேருந்து மேலே வெயிஸ்ட் பாயிண்ட். வெயிஸ்ட் எவ்வளோ வேணும்னா 12 இன்ச்சஸ் வேணும். அதில் பாதி 6 இன்ச்சு. சிக்ஸ் இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன். இங்கேருந்து சைட் சீம் வைக்க போகிறேன். இங்கேருந்து டயகனலாக எந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணாலும் நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு சர்க்கிள் மெத்தட். இந்த பாயிண்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. எனக்கு 6.5 வேணும். மார்க் பண்ணி இந்த இடத்துல மார்க் வந்துடும். கவனிச்சிங்கன்னா அதை வச்சு கிளிக் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு எஸ்கேப் பிடிச்சின்னா போய்டும் அந்த சர்க்கிள். திரும்ப ஷேப் டூவில் இந்த பாயிண்ட்டை எடுத்து அதை ட்ராக் பண்ணிட்டு இதில் ஒட்ட வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை சொல்லிவிட்டு நம்ம போட்ட அந்த ரெஃபரன்ஸ் லைனை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வச்ச மெஷர்மெண்ட்லாம் விசிபிளாக காட்டோம்னா ஆன் பண்ணி விட்டுருக்குங்க. ஸோ ஹைட் டிஸ்டன்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். 6 இன்ச்சு வச்சுட்டேன். ரைட். அப்புறம் இங்கேருந்து இது பேக் தட்டை தான் நான் ஃபார்ம் பண்ணுறேன். பேக் தட்டினாலும் நீங்கள் நேம் கூட டைப் பண்ணிக்கலாம். அது பேக்னு வச்சுக்கலாம். பேக். இங்கேருந்து இங்கே ஒரு பாயிண்ட், அதாவது கெசட் ஜாயின் பண்ணுற அந்த வித்து, பேக் கெசட் வித்துன்னு அந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. பேக் கெசட் வித்துட்டு இந்த ஸ்டைலுக்கு எனக்கு 4 இன்ச்சஸ் வேணும். அதில் பாதி 2 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணுறதுக்கு அதே சேம் கிரியேட் நியூ பாயிண்ட் தான். நான் ரிவர்ஸில் மாய்ஸ் பண்ணல. -2 இன்ச்சஸ். 2 இன்ச்சஸ் மார்க் ஆகிடுச்சு. இந்த பாயிண்ட்டை டெலீட். இந்த மேல் பாயிண்ட் தேவையில்லை நம்மளுக்கு. டெலீட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேக்கில் ஒரு ஷேப்பும் இங்கேயும் ஒரு ஷேப்பும் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 பாயிண்ட்டையும் இந்த பக்கத்தில் கொஞ்சம் மூவ் பண்ண போகிறேன். ஒரு 0.7 இன்ச்சஸ், 75 இன்ச்சஸ், 3/4 இன்ச்சு. சாரி, ஆப்போசிட் சைடில் -0.75 இன்ச்சஸ். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை 0.38
ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது இந்த பேட்டர்னை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஷேப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஷேப் பண்ணுறதுக்கு கார்மெண்ட் மோட் எடுத்து இங்கே இருக்கும் கிரியேட் சிமெட்ரி ஆக்சஸ், அதை எடுத்து எந்த லைன் வேணுமோ அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பேட்டர்ன் ஓப்பன் ஆகிடும். இதை ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு இங்கே இருக்கும் ஷோ ஹைட், ஆப்போசிட் பார்ட்டை காட்டும். ஆல்ரைட், இப்போ நம்ம வந்து வெயிஸ்ட்டை வந்து ஷேப் பண்ணலாம். வெயிஸ்ட்டை ஷேப் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, அதை கர்வ் லைனாக கன்வெர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை 90 டிகிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே இருக்க பாயிண்ட்டை உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மைல்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இதை கர்வ் பாயிண்ட்டாக கர்வ் லைனாக மாற்றிட்டு இங்கே 90 டிகிரி அப்ளை பண்ணுங்க. இந்த ஷேப்பை மைல்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து பேக் ஷேப். ஓகே, பேக்கில் இருந்து நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு பண்ணுறதுக்கு இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு காப்பி வந்துடும். சரிங்களா? இப்போ என்னோடய வசதிக்காக இதை அப்போ இந்த பக்கத்தில் ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆப்போசிட் சரிங்களா? இந்த பாயிண்டில் தான் இப்படி தான் இருக்குது. இதை நான் அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ அது வந்து இதை பேக்குன்னு வச்சுக்கலாம். இதை கூட நம்ம ஃப்ரண்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதை ஃப்ரண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இது ஃப்ரண்ட் ரைஸ் வந்து பேக் ரைஸோட 1 இன்ச் கம்மியாக இருக்குது. அதனால் இந்த ரெண்டையும் அப்படியே -1 இன்ச்சு பண்ணிங்கன்னா குறைஞ்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 7 inches ரைசஸ், பேக்கில் வந்து 8 inches. அது மாதிரி இந்த ஜாயின் பண்ணுற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கை விட ஒரு 1/4 inch கம்மியாக இருக்கும். -0.25. அது 4 inch தான், இது 3.5 inch இருக்கும் ஃப்ரண்ட்டில். ஓகேங்களா? ஓகே ரைட், இப்போ பேக் தட்டியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணுறக்கூடிய அந்த கெசட் போர்ஷன் ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. நடுவில் தான் பண்ண போகிறேன். ஒரு ரெக்டாங்கிள் பண்ணுங்க. கெசட்டுடைய லென்த்து 4.5 inch. பேக் வித் எவ்வளோ வேணும்னா 4 inch கொடுத்து என்டர். பேக் வித் வந்து ஒரு 2 inch வேணும். 2 inch அந்த மாதிரி போட்டு வெல்டட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த பொசிஷன் தூக்கி கரெக்டாக இதில் வச்சுக்கோங்க. அது மாதிரி இதை போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ வேணுன்னா இதை கூட ஓப்பன் பண்ணி வச்சு கூட வச்சுக்கலாம். விசிபிலிட்டிக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ரெண்டு கூட ஜாயிண்ட்டு ஷேப் டூல் எடுத்து இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து கரெக்டாக இங்கே வச்சுருங்க. இதுதான் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டு. இங்கே தான் ஜாயிண்ட் ஆக போகுது. இதுவும் ஜாயிண்ட் ஆக போகுது. பண்ணிட்டு இந்த டூலில் ஷேப்பு அதே மாதிரி ஷேப்பாக மாற்றி விட்டுருங்க. பேக் ஷேப் மாதிரி அது மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைனையும் கர்வாக மாற்றி அந்த ஷேப் அந்த மாதிரி மேட்ச் பண்ணிடுங்க. ஓகே நைஸ். இப்போ இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இப்போ இந்த 3க்கு நடுவில் ஒரு கர்வ் நம்ம லெக் ஷேப் அந்த மாதிரி ஒரு கர்வ் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு இந்த 3ஐயுமே கர்வாக மாற்றி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை நம்ம ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஃப்ரண்ட் ஷேப் நல்லா கர்வ் பண்ணுங்க. ஓகே, மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ண, வேறு ஒன்றும் பண்ணல, கரெக்டாக இருக்குது.
இந்த ஷேப்பை ஒரே கண்டினியூட் ஷேப்பாக ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் ஷேப்பை இந்த இடத்த மாற்றம் பண்ணிங்க. ஏன்னா இந்த பக்கத்துலலாம் ஷேப் மாறும். பேக்கு ஃபுல்லாக உள்ளே கொண்டு போக வேண்டாம். ஓகே, இந்த லெக் ஷேப் இந்த கண்டினியூட்டி இருக்கணும். ஒரு கரு கண்டினியூட்டி, ஒரு பாயிண்ட் டேர்னிங் பாயிண்ட் இல்லாமல் கரு கண்டினியூட்டி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பேக் தட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பேட்டர்ன் ரெடி தான், இருந்தாலும் இன்னும் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அதை செக் பண்ணிட்டோம்னா நம்ம பேட்டர்ன் அவுட் புட் எடுத்துடலாம். அது என்ன, அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம். சைடு வந்து மேட்ச் ஆகுது. அந்த சைடுக்கு ஒரு மேட்ச் எப்போ எப்படி ஆகுதுன்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கு பேட்டர்ன் நான் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். இந்த பேட்டர்னை ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டே சைட் சீம் தைச்சோம்னா வெயிஸ்ட்டு லெக் ஷேப்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு. அதுக்கு வந்து மெஷர் மோட் எடுத்துட்டு இங்கே இருக்கும் மேரி 2 பாயிண்ட்ஸ், மேரி பை 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை எடுத்துட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இங்கே பக்கத்தில் இருக்கும் மேரின்னு கொடுத்துருங்க. மேரின்னு கொடுத்தோன்னா ரெண்டும் ஒட்டியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த வெயிஸ்ட்டு பாருங்கள், வெயிஸ்ட் ஷேப் பர்ஃபெக்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த லெக் ஷேப் எதுவுமே பெண்ட் இல்லாமல் இந்த இடத்துல ஜாயிண்டில் வி பாயிண்ட் மாதிரி அடிக்கக்கூடாது. அதுக்காக தான் செக் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணேன். இதுவும் ஒரு ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்குனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, நம்மளுக்கு இந்த வேலை முடிஞ்சுன்னா நம்ம ஏற்கனவே வச்சோம் இல்லையா, இந்த மேரியை கேன்சல் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே எக்ஸிட் மேரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணினா மறுபடியும் பேட்டர்ன் பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ மறுபடியும் ஃப்ளிப்பை போட்டு பேட்டர்ன் இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. தூக்கி மேலே வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், உங்களுடைய பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி இந்த கிளாஸ் இதோடு முடிச்சுக்கலாம். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கேன். இப்போ இது வரைக்கும் நம்ம 2D பேட்டர்ன்ஸே பார்த்துட்ருக்கோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ தான் ட்ரெண்டிங், இந்த 3Dலாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. நல்லா 3D இதாக பண்ணித்தர முடியுமான்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மேபி இன்னொரு 1 or 2 வீக்ஸில் அதை பண்ணுறதுக்கான அது பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எது அமைதோ அதில் உங்களுக்கு நம்மளுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் 3Dயில் எப்படி ஃபிட் ஆகுது, அந்த கார்பன் விஷுவல் பண்ணும்போது எப்படி வருங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு நான் காத்திருக்கிறேன். கண்டினியூஸாக கிளாஸை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.